Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Muhammadin wa barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Muhammadin. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில விஷயம் செய்வனை வச்சுட்டாக்கா நமக்கு என்ன மாதிரியான கனவுகள் வரும், இந்த மாதிரியான பாதிப்பு வரும்ன்றதுக்கு நிறைய இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் படுத்திங்கனாக்கா கெட்ட கனவாக வரும். ரெண்டாவது, நம்ம உடம்பு பூரா பேக் சைடு, அந்த பின்னாடி சைடு வலிக்க ஆரம்பிக்கும். தோள்பட்டையிலேருந்து கால் வரைக்கும் வலிக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் ஊசி குத்துற மாதிரி இருக்கும். இது செய்வனுடைய அறிகுறி. இது செய்வன அறிகுறியில் செய்வனை நம்மளை பின்தொடருதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, தூங்குனீங்கனாக்கா ஒரே மயானமாக கனவுல வரும். ரெண்டாவது, மிருகங்கள் நம்மளை துரத்துகிற மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, கோபங்கள் அதிகமாக வரும். வீட்டில் எதுக்காக சண்டை போடுறோன்னு தெரியாமல் என்ன பண்ணுவோம், சண்டைகள் அதிகமாக வரும். செய்வனை அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முகங்கள் கருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தலைவலி அடிக்கடி உண்டாகும். வாந்தி வரா மாதிரி இருக்கும், ஆனால் வாந்தி வராது. எதுக்காக தலைவலி வருதுன்னே தெரியாது, ஆனால் தலைவலி அதிகமாக இருக்கும், ஆனால் வாந்தி வரா மாதிரி இருக்கும், வாந்தி வராது. இதெல்லாம் இருந்தாக்கா செய்வனை நம்மளை பின்தொடருதுன்னு அர்த்தம். அடுத்தபட்சமாக பார்த்திங்கன்னா, நீங்கள் நடந்தாக்கா யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும், யாரும் திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் பேச்சு பொருள் மட்டும் கேட்கும். இதெல்லாம் இருந்ததுனாக்கா நம்மளை செய்வனை பின்தொடருதுன்னு அர்த்தம். அடுத்தபடி பார்த்திங்கன்னா, எந்த வேலை எடுத்தாலும் என்ன ஆகுது, கைக்கூடியே வராது. எந்த வேலை எடுத்தாலும் தடங்களாகி போயின்னே இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, அந்த செய்வனை நம்ம உடம்புல வந்துடுச்சின்னு சொன்னாக்கா, செய்வனை நம்மளை பாதிச்சிச்சின்னு சொன்னாக்கா, எந்த வேலை எடுத்தாலும் என்ன பண்ணாது, விளங்காது. எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாது, உருப்படாது. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது செஞ்சுருந்தாக்கா என்ன ஆகும்னா, குழந்தைகள் அதிகமாக தங்காது. அடிக்கடி தங்கச்சிங்க இதுவாகிடுச்சு, அபாசனம் ஆகிடுச்சு, தங்கச்சி குழந்தை உண்டாச்சு, என்ன ஆகுது, கலைஞ்சிருச்சு. அந்த மாதிரி அடிக்கடி என்ன ஆகும், குழந்தைகளை தங்க விடாது. அடுத்தபடியாக சில பேருக்கு கல்யாணம் பிரச்சனையாக இருக்கும். எந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணாலும்னா அவங்க கல்யாணம் தடையாகினே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்கள், செய்வன பிரச்சனைகள், இது மாதிரி கல்யாண தடைகள், இது மாதிரி குழந்தைகள் தங்குது, திடீர்னு என்ன ஆகுது, அபாசனம் ஆகிடுது, இந்த மாதிரி அடிக்கடி ஆகுறது, இதெல்லாம் செய்வனை நம்மளை பின்தொடர்றதுனால இதெல்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள், செய்வன பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வீட்டினுடைய வியாபார பிரச்சனைகள், இந்த மாதிரி எதாவது இருந்தால் என்ன பண்ணுங்கள், என்னுடைய மொபைலில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இது என்ன பண்ணோம், இன்ஷா அல்லாஹ் சிஃபாவாக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம தருவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.